வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச். இன்னைக்கு நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம்னா நமக்கு எல்லா சாப்டர்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். பர்சன்டேஜ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பேசிக்காக நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, எப்படிலாம் கேட்பாங்க, அந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம முதல் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட கிளாஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் தேங்க்யூப்பா. ஒன் செகண்ட் துரை, சாய், ஹரித், ராஜுபாய் இவங்களுக்கும் நன்றி. இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோவில் தான் அதிகபட்ச சம்ஸ் இருக்கும். 80% சம்ஸ் ரேஷியோலேருந்து தான் கேட்பாங்க. 20% சம்ஸ் தான் ப்ரொபோர்ஷன்லேருந்து வரும். இப்போ ரேஷியோனா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு 400:800 இருக்குது. இதை ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னு விகுதி எடுக்கணும். என்ன பண்ணலாம்? இது 0 0 அடிப்போம். அப்புறம் இந்த 1 இங்கே 2 1 2 இது பார்த்தா எப்படி இருக்குது. இதுக்கு அடுத்து இதை நம்ம அடிக்கவே முடியாது, கேன்சல் பண்ணவே முடியாது. இதுக்கு அடுத்து இதை கேன்சல் பண்ணவே முடியாது. இதுதான் ரேஷியோ. இதுதான் ரேஷியோ. அதே போல் ரேஷியோவை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேஷியோவை எப்பவும் fraction ஆர் டெசிமல்ல வச்சுக்கவே கூடாது. fraction ஆர் டெசிமல்ல வச்சுக்கவே கூடாது. நாட் வச்சுக்கவே கூடாது. உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க 1/2 fraction 1/2 2/3 இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்? நார்மல் ரேஷியோவை மாத்திரணும். இதை இப்படி கொண்டு போகவே கூடாது. அதே போல டெசிமல்னா 0.35 3.5 இந்த மட்டும் கொடுத்துருந்தாலும் நம்ம உடனே அதை என்ன பண்ணணும்? நார்மல் ரேஷியோவுக்கு கொண்டு வந்துடணும். எப்படி? இந்த 1:2 2:3 இப்படி கொண்டு வரணும். இது போல கொண்டு வந்துடணும். ஃப்ராக்ஷன்லையும் டெசிமல்லையும் நம்ம வச்சுக்கவே கூடாது. இது ஒரு இம்பார்ட்டன்டான ரூல். ரேஷியோவை எப்பயும் ஃப்ராக்ஷன்லையும் டெசிமல்லையும் வச்சுக்கூடாது. அப்படியே கொஸ்டின்ல கொடுத்துருந்தா உடனே அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கான சம் ஈஸியாக வரும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ரேஷியோவுக்கு யூனிட் கிடையாதுப்பா. ரேஷியோவுக்கு யூனிட் ஒன்று இல்லவே இல்லை. யூனிட் கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன்ல சில சமயம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? இங்க பாருங்க, 2 km/1 km கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஆன்சர் 2:1 தான். இப்போ 2 km/1 km கொடுத்துட்டு ஆப்ஷன் பியில் 2:1 கொடுக்குறாங்கன்னா இப்போ எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பி தான் ஆன்சர், ஏ கிடையாது. யூனிட் வரவே வராது. யூனிட் வரவே வராது. ரேஷியோக்கு யூனிட் கிடையாது. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு டைப்ஸாக சொல்கிறேன். ரேஷியோ எப்படி எப்படிலாம் கேட்பாங்க, எப்படி எப்படிலாம் கொஸ்டின் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் டைப்பு A:B, B:C, 5 2 இங்க 4 6 இருக்கு. இதோட ABC இத கேக்குறாங்க. இதோட ABC யோட ரேஷியோ என்ன? இதோட ABC யோட ரேஷியோ என்ன? AB வந்து 5:2, BC வந்து 4:6 இருக்கு. அப்போ A:B:6 C என்ன? இதை எப்படி எழுதுவீங்க நீங்க? 5 2 எழுதிட்டு இங்கேயும் 2 போடுவீங்க. கரெக்டா? அடுத்து இங்க 4 4 6 இதை என்ன பண்ணுவீங்க? அப்படியே மல்டிப்ளை பண்ணுவீங்க. 28 12. இப்போ இதை என்ன பண்ணுவோம்? அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளை பண்ணா 5 டேபிள் பண்ணா 5 2 3. அப்போ இதோட ரேஷியோ 5:2:3 சொல்லுவீங்களா? 5:2:3 இது இப்படி தான் எல்லாரும் போடுவீங்க. ஆனா இப்போ இங்க பாருங்க, இங்க ABC தான் கேட்குறாங்க. பி தானே இது ரெண்டு காமனா இருக்கு. பி தானே இது ரெண்டு காமனா இருக்கு. அப்ப 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுங்க. 2க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தா என்னப்பா கிடைக்கும் உங்களுக்கு? 2க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். அப்ப பி வந்து 4, பி வந்து 4. இங்க 2 × 2 போட்டா தானே உங்களுக்கு 4 வரும். அப்ப இங்கேயும் × 2 போடுங்க. அப்ப 10. அப்ப 10. அடுத்து இங்க 4 × 1 போட்டா தானே 4. அப்ப இங்க 6 × 1 6. இதை சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்கும்? 5 2 3 5 2 3 ரெண்டுமே சேமா தான் இருக்கா?
ஆனா இதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் 20 செகண்ட் எடுக்குதுன்னா இதுல உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் சேவ் பண்ண முடியும். ஓகேவாப்பா? இப்போ ஏபி கொடுத்துட்டு ஏபிசி கேட்டா இந்த டைப்ல வந்துருங்க. நெக்ஸ்ட் ஏ பி பி சி 3:4 8:9 இருக்கு. இப்போ இதுல உங்களுக்கு என்ன கேக்குறாங்க? ஏஓவும் சியோட ரேஷியோ கேக்குறாங்க. ஏக்கும் சிக்கும் கேக்குறாங்க. இது நீங்க நார்மலா ஏ பி சி இப்படி கண்டுபிடிச்சு வருவீங்களா? கண்டுபிடிச்சு வந்தா 24 32 36 கிடைக்கும். அடுத்து 24க்கும் 36க்கும் எடுப்போம். அப்ப 2:3 கிடைக்குது. 2:3 கிடைக்கும். ஓகே, இதே இது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒரோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது லாஸ்ட் டேர்ம். அது என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஏ டு சியா இருக்கலாம், இல்லை ஏ டு டியா இருக்கலாம், ஏ டு இயா இருக்கலாம், ஏ டு இசட்டா கூட இருந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மோட ரேஷியோ கேட்குறாங்கன்னா ஓகேவா 3 4 எழுதிக்கிங்க. அடுத்து 8 9 எழுதிக்கிங்க. 8 9 எழுதிங்க. இப்போ அடிங்க, கிராஸ் அடிங்க. 1 3s are 3, 3 3s are 9, 1 4s are 4, 2 4s are 8. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? இங்க 2, இங்க 3, 2 3. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 2:3 தான் ஆன்சர். 2:3 தான் ஆன்சர். இப்போ இந்த இதில் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதே போல இந்த டைப்ல போடும்போது எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் நீங்க தான் இப்போ சொல்ல போறீங்க. எனக்கு நீங்க ரெண்டு இதுலையுமே சொல்லுங்க. நீங்க நார்மலாகவும் போட்டு சொல்லுங்க, இதுலையும் சொல்லுங்க. இதுக்கு சம் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஏபி பிசி சிடி 8:15 5:8 4:5 இதோட a:d என்னன்னு கேட்குறாங்க. இதோட a:d என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். போடலாமா? 8 15 5 8 4 5 AD தானே கேட்குறாங்க. அப்போ A வந்து ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கு, D வந்து லாஸ்ட் டேர்மா இருக்கு. அப்போ இது போல எழுதிக்கிங்க. இப்போ கிராஸா அடிச்சுக்குங்க. 8 8 அடிக்கலாமா? 8 8 அடிக்கலாமா? அடுத்து 5 5 அடிக்கலாமா? அடுத்து பேலன்ஸ் எதுவுமே இல்லை. 4 15 அடிக்க முடியாது. அப்போ ஸ்ட்ரெயிட்டா இங்க என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 1 1 5 4, இப்போ 4, இங்க 15. அப்போ 4:15. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 4:15. புரிஞ்சாப்பா? ஏடி ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கேட்டா இப்படிதான் போடணும். நெக்ஸ்ட் ஏ பி இதோட ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. 1/2 is to 3/8 கொடுத்துருக்காங்க. அடுத்து பி சி 1/3 is to 5/9 கொடுத்துருக்காங்க. B is to C 1/3 5/9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன கேட்குறாங்க? உங்களுக்கு A B C ஓட ரேஷியோ என்ன? A B C ஓட ரேஷியோ என்ன? இப்படி கொடுத்துட்டு இது என்னவா இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கா? 1/2 2/3/8 1/3 5/9 என்னவா இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. இப்படி ஃபிராக்ஷனா இருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? உடனே அதை நம்ம நார்மல் ரேஷியோ மாற்றணும். எப்படி நார்மல் ரேஷியோ மாற்றலாம்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 1s are 8, 2 3s are 6. அப்ப A 8 B 6. அடுத்து அதே போல இங்கேயும் பண்ணுங்க. 9 1s are 9, 5 3s are 15, 5 3s are 15. இப்போ இந்த 8 6 இது இன்னும் சிம்பிளை பண்ணலாமா? 4 3 3 5 பண்ணலாமா? இப்போ என்ன இது? என்ன A, இது B, இது B, இது C. இப்போ வந்துருச்சா? 4:3 3:5. இப்போ B இது ரெண்டு காமனா இருக்கு. கரெக்டா? ரெண்டுமே சேம் நம்பரா தான் இருக்கு. அப்ப B வந்து 3, B வந்து 3. அப்போ இங்க இன்டு 1 போட்டா தான் 3 கிடைக்கும். அப்ப இங்கேயும் இன்டு 1 போட்டா 4. அப்ப இங்க இன்டு 1 போட்டா தான் 3, இங்கேயும் அப்ப இன்டு 1 தான். அப்ப 5. அப்ப ஆன்சர் என்ன? 4:3:5. 4:3:5.
ஓகே, ஃபிராக்ஷன்ல என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இப்ப போனதுல வந்து 2 தான் இருந்துச்சு, ஏ பின்னு இருந்துச்சு. இப்ப பாருங்க ஏ பி சின்னு இருக்கு, ஏ பி சின்னு இருக்கு. இங்க 3/10 கொடுத்துருக்காங்க, இங்க 7/15, இங்க 13/20. இப்ப இதோட ஏ பி சி என்னன்னு கேக்குறாங்க, இதோட ஏபிசி என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஏபிசி 3/10, 7/15, 13/20 இருக்கு. இப்போ 2 நம்பர் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வந்துருவீங்க. கரெக்டா? இப்போ இந்த 3 நம்பர் கொடுத்துருக்கனால இந்த கீழே இருக்க பாத்தீங்களா, இந்த டேர்ம், இந்த கீழே இருக்க டேர்ம் அப்படியே என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க. 10, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 10, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 60 வருமா? எல்சிஎம் 60 வருமா? அப்போ இங்க 10 into 6 போட்டா 60. இப்போ மேல into 6 போடலாமா? அப்ப 18. இங்க 15 into 4 போட்டா 60. அப்ப மேல into 4 போடுங்க, 28. 20 into 3 இங்க 3. அப்ப 13 into 3 எவ்வளோ? 26. 26. அப்ப 18 is to 28 is to 26. இதை இன்னும் சிம்பிளை பண்ணலாமா? 18, 28, 26 இருக்கு. இந்த 2 ஆல அடிக்கலாமா? அப்ப அடிச்சா என்ன வரும்? 9, 14, 13. 9, 14, 13. அப்ப இதுக்கு ஆன்சர் 9 is to 14 is to 13. ஓகே அப்பா, 2 தான் கொடுத்தா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 3 தான் கொடுத்துட்டாங்கன்னா இந்த கீழே இருக்க டேர்முக்கு எல்சிஎம் எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் 2a equal to 3b. 2a equal to 3b ன்னு கொடுத்துட்டு ab யோட ரேஷியோ கேக்குறாங்க. ab யோட ரேஷியோ என்ன கேக்குறாங்க? இப்போ 2a equal to 3b அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த a க்கு 3 b க்கு 2 ன்னு அர்த்தம். a க்கு 3 b க்கு 2 ன்னு அர்த்தம். அப்போ a is to b, a வந்து 3, b வந்து 2. a வந்து 3, b வந்து 2. இப்படி ரெண்டு டேர்ம் இருந்தா a க்கு 3, b க்கு 2, நடுவுல ஈக்குவல் டு பா. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இப்போ 3 டேர்ம் கொடுத்துட்டாங்க. 2a equal to 3b equal to 4c. 2a equal to 3b equal to 4c ன்னு கொடுத்துட்டு abc யோட ரேஷியோ கேக்குறாங்க. abc யோட ரேஷியோ கேக்குறாங்க. 2a equal to 3b equal to 4c. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா abc ரேஷியோ இப்படி ஈக்குவல் டு ஈக்குவல், ரெண்டு டேர்ம் இருந்தா a க்கு 3 b க்கு 2 ன்னு எடுத்துப்பீங்க. இப்போ 3 டேர்ம் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? இது ஈக்குவல் டு 1 ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 1 ன்னு அர்த்தம். அப்ப என்னவா இருக்கும்? 1/2, 1/3, 1/4 ன்னு இருக்கும். 1/2, 1/3, 1/4. இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போமா? 2, 3, 4க்கு எல்சிஎம் எடுப்போமா? ஓகே, எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 12 வருமா? எல்சிஎம் எடுத்தா 12 வருமா? 1/2, 1/3, 1/4 எல்லாமே என்னவா இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கா? அப்ப கீழ இருக்க டேர்முக்குலாம் எல்சிஎம் எடுக்குமா? அப்ப 12. அப்ப மேல 2 into 6 போட்டா தான் 12. அப்ப மேலேயே 6. இங்க கீழ 4. அப்ப மேலேயே into 4. 4 into 3. அப்ப மேலேயே 3. அப்ப 6, 4, 3. இதுதான் ஆன்சர். 6, 4, 3. இப்போ இவ்வளவு பண்ணி வரணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. எப்படின்னா, இப்ப எனக்கு a வேணும். a b c தானே? இப்ப எனக்கு a வேணும். a டேர்மை மறைச்சுக்குங்க. a டேர்மை இப்படி மறைச்சிருங்க. ஓகே, மறைச்சிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3, 4 இருக்கு. 3 into 4 எவ்வளோ? 12. 12. ஓகேவா? அடுத்து இப்ப b வேணும். b வேணும்னா b டேர்மை இப்படி மறைச்சுக்குங்க. கையை வச்சு இப்படி மறைச்சுக்குங்க. அப்ப 2 into 4 8. இப்ப c டேர்ம் வேணும். அப்ப c யை மறைச்சுக்குங்க. அப்ப 2 into 3 6. இப்ப இதை சிம்பிளை பண்ணலாமா? பண்ண என்ன வரும்? 6, 4, 3 வந்துருச்சா? இங்க பாருங்க, 6, 4, 3. ஓகேவாப்பா? இப்ப எனக்கு நான் இதே இன்னொன்னு ஒரு சம் சொல்றேன், அதுக்கு நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க.
4a equal to 5b equal to 8c. இதோட a is to b is to c சொல்லுங்க. ஒரு 5 seconds டைம் தரேன், சொல்லுங்க பாப்பா. இதுக்கு 4a equal to 5b equal to 8c. இதோட abc ரேஷியோ என்ன? இப்போ எனக்கு a வேணும். a வை மறைச்சிட்டா என்ன இருக்கும்? 5 into 8 40. இப்போ b வேணும், b யை மறைச்சிட்டேன். அப்போ 4 into 8 32. அடுத்து c வேணும், c யை மறைச்சிட்டேன். 5 into 4 20. இப்போ 40 32 20 இருக்கு. இது என்ன 4 டேபிளால அடிக்கலாமா? இப்போ 10 8 5 10 8 5. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 10:8:5 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவாப்பா? இப்போ இதுக்கு அடுத்து நம்பர் வரைக்கும் இருக்கும் 7. அடுத்து 8th. இப்போ 9a equal to 15b equal to 10c equal to 2:4:7. 2:4:7. இதுக்கு முன்னாடி இந்த 3 டேர்ம் கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்கலன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். நம்ம அப்படியே மறைச்சு சொல்லிடலாம். இப்போ அங்கிட்ட ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அங்கிட்ட ஒரு வேல்யூ கொடுத்துட்டு a b c என்ன, a b c என்ன அப்படின்னு கேட்டா அப்படி எழுதுங்க. 2/9 4/15 7/10 7/10 எழுதிக்கிங்க. இப்போ உங்களுக்கு இப்படி ஃபிராக்ஷன் இருக்கு. ஃபிராக்ஷன் என்ன பண்ணோம்? இந்த கீழே இருக்க டேர்முக்குலாம் என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுக்கணுமா? இப்படி ஃபிராக்ஷன் இருக்கும். 9 15 10க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன போறோம்? 90 வருமா? 90 வருமா? ஓகே. அப்போ 9 into 10 போட்டா 90, அப்போ மேல 20. 15 into 6 போட்டா 90, அப்போ மேல 24. 10 into 9 போட்டா 90, அப்போ மேல 63. அப்போ இதோட வேல்யூ என்ன? 20:24:63. ஓகே தானப்பா? அதுக்கு அடுத்து a/3 b/4 c/7. இப்போ இதோட abc என்னன்னு கேக்குறாங்க. a/3 b/4 c/7 என்னன்னு கேக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டாங்க. a/3 b/4 c/7 அப்படிங்கிற மேல வந்து 1ன்னு அர்த்தம். 1/3 1/4 1/7 அர்த்தம். அப்போ a equal to 3 b equal to 4 c equal to 7. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? அப்படியே மேல எந்த வேல்யூ கொடுக்கலாம்? a/3 b/4 c/7 கொடுத்தாங்கன்னா a equal to 3 b equal to 4 c equal to 7. அப்ப a b c ஓட வேல்யூ என்ன? 3:4:7. 3:4:7 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே இது 8a/5 equal to 12 b/7 20 c/17 இப்படி கொடுத்துருக்காங்க. மேல எந்த வேல்யூ இல்லைன்னா நம்ம என்ன எழுதிடலாம்? a equal to 5 b equal to 7 c equal to 17 எழுதிடலாம். இப்ப மேல ஒரு வேல்யூ இருக்கு. 8 12 20 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும்? இந்த மேல இருக்க டேர்முக்கு 8 12 20க்கு எடுக்கணும். 8 12 20க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 120 120 எடுக்கும் கிடைக்கும். அப்ப இங்க மேல 8 into எது போட்டா 120 கிடைக்கும்? 15. அப்ப கீழேயும் 15 போடணும். அப்ப எவ்வளவு வரும்? 75. ஏன்னா இந்த கீழே இருக்க வேல்யூ தானே எழுதுவீங்க.
a equal to 5 இந்த கீழ இருக்க வேல்யூ தானே எழுதுறோம். போன சம் பார்த்திருப்பீங்க. இந்த கீழ இருக்க வேல்யூ தான் எழுதிருப்பீங்க. b equal to 7 தான் எழுதுவோம். c equal to 17 எழுதுவோம். மேல தான் 20 12 18 இருக்கு. அதுக்கு LCM எடுத்தோம் 120. அப்ப கீழ 5 into 15 75. 7 into 10 70. 20 into 6 போட்டா 120. அப்ப 70 into 6 போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 102 102. அப்ப இதோட ஆன்சர் 75:70:102. ஓகே அப்பா, இதுதான் ரேஷியோ ஆன் டைப்ஸ். இத்தனை டைப் இருக்கு. இத்தனை டைப் அப்படியே ஏதோ ஒரு கொஸ்டின்ல மெர்ஜ் பண்ணி கேட்கலாம், இல்ல டைரக்டாவே இதே கொஸ்டினாவே கேட்டுறலாம். நெக்ஸ்ட் இதுவும் தெரிஞ்சுங்க, டூப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, டூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்ப 2:3. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 4:9. டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் பண்ணும். a ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர். அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. அதே சப் டூப்ளிகேட் ரேஷியோ. சப் டூப்ளிகேட் ரேஷியோனா √(a) √(b). அது 4 9 இருக்கு. அப்ப அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? 2 3 கிடைக்கும். 2 3 கிடைக்கும். அதே ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா எப்படி டூப்ளிகேட் ரேஷியோக்கு ஸ்கொயர் பண்ணுமோ ட்ரிப்ளிகேட் ரேஷியோக்கு கியூப் பண்ணும். a³ b³. இப்போ 2 3 இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண? 2³ 8 3³ 27. அதே சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. சப் ட்ரிப்ளிகேட்னா அப்படியே கியூப் ரூட் எடுங்க. கியூப் ரூட் அதுக்கு எடுங்க. 8 27 இருக்கு. அப்ப கியூப் ரூட் எடுத்தா வரும் 2 3 வரும். 2 3 வரும். ஓகேவா? இது போக கோல்டன் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. கோல்டன் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, 1:1.6. 1:1.6. இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. கோல்டன் ரேஷியோனா 1:1.6. அதுக்கடுத்து ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. ரெசிப்ரோக்கல் ரேஷியோனா a b இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? 1/a 1/b மாறுமா? 1/a 1/b மாறுமா? அப்ப இப்படி ஃபிராக்ஷன் இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்படி மாத்துவோமா? அப்ப b:a. ரெசிப்ரோக்கல் ரேஷியோ ஆர் இன்வெர்ஸ் ரேஷியோன்னு இருக்கும். ஓகேவா? இதே 3 டேர்ம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? a b c ன்னு போடுவோம். அப்ப என்ன போடுவீங்க? 1/a 1/b 1/c போடுவோம். இப்படி 1/a 1/b 1/c வந்தா என்ன பண்ணுவோம்? கீழே இருக்க டேர்ம்க்குலாம் LCM எடுக்கணும். அதை அப்படியே மேல வச்சு போட்டுருவோம். ஸோ இன்வெர்ஸ் ரேஷியோ இல்லை ரெசிப்ரோக்கல் ரேஷியோன்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து நீங்க முக்கியமாக சிலது வேல்யூஸ்லாம் தெரிஞ்சுக்குங்க. சில சமயம் உங்களுக்கு கிலோமீட்டர் மீட்டருக்கான வித்தியாசம் தெரியும். ஹெக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு ஹெக்டர்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர். அதே போல 1 நாட். இது போல சில வேல்யூ வச்சு டைரக்டா வந்து அவங்க கேட்கலாம். கிலோமீட்டர் மீட்டர் கன்வெர்ட் பண்ற போல ரேஷியோ இருக்கும், அந்த மட்டும் இருக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து காம்பவுண்டட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். காம்பவுண்டட் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, பாருங்க 1,2 3,4 5,6 இருக்கு. இதுக்கு காம்பவுண்டட் ரேஷியோ எடுக்க சொல்லிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம். அதாவது இது A B C D E Fன்னு வச்சுக்கோங்க. அப்போ A C D ஈக்குவல் டு B E. A C E B D F. ஸோ காம்பவுண்டட் ரேஷியோனா 1 விட்டு 1 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை டேர்ம் வேணா கொடுக்கணும். 2 டேர்ம் கொடுத்தாலும் சரி, 3 டேர்ம் கொடுத்தாலும் சரி. இப்போ 2 டேர்ம் கொடுக்குறாங்கன்னா AC இங்க BDன்னு இருக்கும். இதே 5 டேர்ம் போயிடுச்சுன்னா ACE, அடுத்து 7க்கு G, அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இதோட ரேஷியோ உங்களுக்கு முடியுது. ஓகேவா? அடுத்து ப்ரொபோர்ஷன்.
அடுத்து ப்ரொபோர்ஷன். உங்களுக்கு கொஸ்டின்ல ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ப்ரொபோர்ஷன் கொடுக்கலாம், இல்ல இந்த மட்டும் 4 டாட் வச்சும் கொடுக்கலாம். ஓகேவா? இல்ல இப்படி ஈக்குவல் டு கொடுக்கலாம். ப்ரொபோர்ஷன் என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ப்ரொபோர்ஷன் என்ன ஈக்குவல் டு, என்னது ஈக்குவல் டு. நமக்கு மேக்ஸிமம் எப்படி இருக்கும், 4 நம்பர் கொடுத்துட்டு இதோட ப்ரொபோர்ஷன் என்ன, இது ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க 5:8, இதுவும் இதுவும் ஈக்குவல்னு சொல்லுவாங்க, இவங்களும் ஈக்குவல். ஸோ ப்ரொபோர்ஷன் 50:24. செக் பண்ணி பாருங்க இது ஈக்குவலான. எப்படி செக் பண்ணி பார்க்கணும், இங்க பாருங்க, இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பிசியை அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஏவும் டியும் மல்டிப்ளை பண்ணுங்க. பிசி ஏடியை மல்டிப்ளை பண்ணுங்க. ஏடி ஈக்குவல் டு பிசி. ஓகே, இப்போ பண்ணலாமா? அப்போ 8 into 15, 5 into 24, 5 into 24 கேன்சல் பண்ணலாமா? இங்க பாருங்க, 1 இங்க 3, இங்க 1 இங்க 3, 3யும் 3யும் கேன்சல். அப்போ 1 ஈக்குவல் டு 1 கிடைக்குதா? 1 ஈக்குவல் டு 1. இதுதான் ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷன் என்ன, ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அவங்களும் இவங்களும் சமம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுல உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்ன, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு டைரக்டா கேட்கலாம். இல்ல 2 டேர்ம் இவங்க அவங்களுக்கு ஈக்குவலா இருக்காங்க, அதுல 4வது டேர்ம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். 4, 9, 12 இந்த 4வது டேர்ம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ அது ப்ரொபோர்ஷன் எழுதுங்க பார்ப்போம். 4:9, 12 இது கொஸ்டின் மார்க். அப்ப பிசி ஏடி கரெக்டா? அப்ப 4 இது தயவு செய்து மல்டிப்ளை பண்ணி வந்துடாதீங்க, அப்படியே இங்கே கேன்சல் ஆகும் எப்பயுமே. 4 into x எனக்கு தெரியாது, 9 into 12, 4 இங்க 3, இப்போ x வந்து 27, x வந்து 27. இதை இது கூட சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, 1 தான் கிடைக்கும். இப்போ அதே இது ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். உங்களுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க சில சமயம். தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் ரெண்டே வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க, 16, 36 கொடுத்துட்டு இதுக்கு அடுத்த ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு அடுத்துன்னு தான் கேட்பாங்க, தேர்டுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இதுக்கு அடுத்த ப்ரொபோர்ஷன் என்ன, இப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன் நமக்கு தேவை. ஓகே, இது முதல் நார்மல் சொல்லுங்க, 16:36. இப்போ இதுக்கு அடுத்த ப்ரொபோர்ஷன் என்ன கேட்குறாங்க, இது எனக்கு என்னன்னு தெரியாது கரெக்டா? இதுக்கு அடுத்து இங்க எனக்குள்ள இங்க எப்படி நம்ம இந்த ஏ பிசியில் 16, 36 அப்படின்னா இங்கேயும் 36 போடுவோமா, அங்கேயும் 36 தானே போடுவோம். இப்போ பி கடுத்து சி தெரியலன்னா இங்கேயும் 36 தானே ஃபில் பண்ணுவோம். அதே போல தான் இங்கேயும் 36 ஃபில் பண்ணி இது என்ன அப்படின்னு கேளுங்க, அது என்னன்னு கேளுங்க. ஃபோர்த்து இப்போ அதே போல பண்ணலாமா? 36 into 36, 16 into x. அப்போ 16 into x, 36 into 36 கேன்சல் பண்ணலாமா? 4, 9 ஆல்ரெடி 4, 9 x equal to 81. x வந்து 81. இது நார்மலா போறது. இதே தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலான்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இது பாருங்க, இது பி டேர்ம் தானே, ரெண்டுமே 2 இருக்கு. அப்ப பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு வாங்க. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி, இதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ரூட். அடுத்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சிருச்சு, தேர்ட் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சிருச்சு. அடுத்து மீன் ப்ரொபோர்ஷன். மீன் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. மீன் ப்ரொபோர்ஷன், மீன் ப்ரொபோர்ஷன் என்ன, எப்படி தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு போட்டீங்களா, தேர்ட் மீன் ப்ரொபோர்ஷனுக்கு சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. ரூட் ஆஃப் ஏபி இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த போல இருக்கா? டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்துருப்போம். அந்த எந்த சம்னு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல. டைம் அண்ட் ஒர்க்ல இதே போல ரூட் ஆஃப் ஏபின்றது ஒரு இடத்துல பார்த்தோம், அது எங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, 0.08 அண்ட் 0.18. இதுக்கான மீன் ப்ரொபோர்ஷன் என்ன, இதுக்கான மீன் ப்ரொபோர்ஷன் என்ன? அப்போ ரூட்டை போட்டுடலாமா? ரூட் போட்டு 0.08 இன்டூ 0.18. ஏன் நான் உங்களுக்கு பாயிண்ட்ல வேல்யூ கொண்டு வந்திருக்கேன்னா, நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் எடுக்கிறது எப்படின்னு தெரியாது. ஓகேவா?
இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த பாயிண்ட்டுக்கு அது வேணாம், இது 3 டிஜிட் தள்ளி வைக்கலாம், 4 டிஜிட் தள்ளி வைக்கலாம்னு சொல்ல வரல. எத்தனை டிஜிட் இருக்கு? மொதல் பாயிண்ட் இருந்தா பாயிண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க. அதை 1 2 3 4. அப்ப 4 0 மல்டிப்ளை பண்ணா வெளியே வந்துருமா? 10,000. அப்ப கீழேயும் அதே போல 10,000 பண்ணணும். அப்பதானே எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அப்ப 4 வெளியே கொண்டு வரதுக்காண்டி 8 into 18 கீழே 10,000 ரூட் இருக்கு. இப்ப ரூட்ல இருந்து வெளியே கொண்டு வரலாமா? 8 into 8 எவ்வளவு? 40. 144 வரும். 18 into 8 வந்து 144. கீழே 10,000 இருக்கு. ஓகே, ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா என்ன வரும்? 144 என்ன? 12 ஸ்கொயர். இங்க ரூட்ல ஒரு 0 இன்னொரு 0 போயிடும். அப்ப 100. அப்ப 12/100 இருக்கு. அப்ப 2 0 மேல போச்சுன்னா என்ன ஆகும்? 0.12 வருமா? 0.12 வருமாப்பா? அப்ப ஆன்சர் எதுக்கு? 0.12. மீன் ப்ரொபோர்ஷன்னா ரூட் ஆஃப் ஏபி. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சு. பேசிக் தான் ஃபுல்லா ரேஷியன் ப்ரொபோர்ஷன்ல ஃபுல்லா எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்து உங்களுக்கு சம்ஸ் நீங்களா தான் சால்வ் பண்ற போல இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, இதுக்கு அடுத்து ஒரு 25 சம்ஸ் இருக்கு. உங்களுக்கு மாடல் எல்லாமே எடுத்தாச்சு ரேஷியன் ப்ரொபோர்ஷன்ல. இதை தாண்டி சம்ஸ் வராது. இதை வச்சுதான் மெர்ஜ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகேவா? அதனால நாளைக்கு கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் தயவுசெய்து பார்த்துட்டு இந்த டைப்லாம் எப்படி இருக்குன்னு 1க்கு 2 3 தடவை நல்லா பார்த்துருங்க. அப்பதான் உங்களுக்கு மெமரியில அப்படியே ஸ்டோர் ஆன கணக்கு அப்படியே நிற்கும். சரிப்பா, அதே போல இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க, புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ரேஷியன் ப்ரொபோர்ஷன் மாடல்ல அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் லைக் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. சரியாப்பா? தேங்க்யூ எவ்ரிவன்.